லாரி ஒரு பூனை. எண் 10 டவுனிங் தெருதான் இந்த பூனையின் அடையாளம். 2011ஆம் ஆண்டு பிரிட்டன் பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் எலி தொல்லை அதிகம் இருந்ததால் கொண்டுவரப்பட்ட இந்த பூனைக்கு அன்று முதல் எண் 10 டவுனிங் தெரு என்ற முகவரியே நிலைத்துவிட்டது. எப்போதெல்லாம் செய்திகள் குறைகிறதோ அப்போதெல்லாம் லாரியின் நடவடிக்கைகள் செய்தி ஆகிவிடும் என்று நகைச்சுவையாக குறிப்பிடுவார்கள். லாரியை எக்ஸ் தளத்தில் 8,43,000 பேர் பின்பற்றுகிறார்கள். இந்த 13 ஆண்டுகளில் லாரி 5 பிரதமர்களை சந்தித்துவிட்டது. இப்போது புதிய பிரதமரை வரவேற்க காத்திருக்கிறது லாரி. That opportunity for change is what this election is about. சர் கெய்ர் ஸ்டார்மர் பிரிட்டனின் புதிய பிரதமராகி இருக்கிறார். இவரது வெற்றி சாதாரணமானதாக இல்லை. அசாதாரணமாக அறுதி பெரும்பான்மை பலத்துடன் தொழிலாளர் கட்சியை ஆட்சியில் அமர வைத்திருக்கிறார் ஸ்டார்மர். வயதாகும் ஸ்டார்மர் பிரிட்டனின் 58வது பிரதமராகி இருக்கிறார். ஸ்டார்மரின் தொழிலாளர் கட்சி ஹவுஸ் ஆஃப் காமன்ஸின் 650 உறுப்பினர் இடங்களில் 412 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. 2019 தேர்தலில் தொழிலாளர் கட்சி பெற்றதென்னவோ 211 இடங்கள்தான். அந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு கட்சியை கொண்டு வந்திருக்கிறார் ஸ்டார்மர். தொழிலாளர் கட்சி பெற்ற வாக்கு சதவிகிதம் 33.7. பழமைவாத கட்சிக்கு 23.7% வாக்குகள் கிடைத்துள்ளன. மாற்றம், இதுதான் கெய்ர் ஸ்டார்மரின் முழக்கம். கர ஒலிகளின் சப்தம் இடையறாது கேட்கிறது. மாற்றத்தை கோரிய பதாகைகள் உயர்த்தப்படுகின்றன. ஆரவாரமான வரவேற்பை ஏற்றபடி வந்த சர் கெய்ர் ஸ்டார்மர் உறக்கச் சொல்கிறார், நாம் சாதித்து விட்டோம் என்று. We did it! You campaigned for it, you fought for it, you voted for it, and now it has arrived. Change begins now. To the country, I would like to say first and foremost, I am sorry. பிரிட்டனின் முதல் இந்திய வம்சாவளி பிரதமரான ரிஷி சுனக் தான் போட்டியிட்ட தொகுதியில் வெற்றி பெற்றாலும் பழமைவாத கட்சி பெற்ற தோல்விக்கு பொறுப்பேற்று கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். பிரிட்டன் பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்திலிருந்து புறப்படும் முன்பாக அவர் இதனை அறிவித்தார். It's just how unremarkable it is that 2 generations after my grandparents came here with little, I could become Prime Minister, and that I could watch my 2 young daughters light Diwali candles on the steps in Downing Street. We must hold true to that idea of who we are, that vision of kindness, decency, and tolerance that has always been the British way. This is a difficult day, at the end of a number of difficult days. But I leave this job honoured to have been your Prime Minister. This is the best country in the world, and it is thanks entirely to you, the British people. பழமைவாத கட்சியின் 14 ஆண்டுகால ஆட்சி பிரிட்டனுக்கு பல சோதனைகளை தந்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளில் அடுத்தடுத்து மாறிய பிரதமர்கள் மற்றும் அவர்களின் கொள்கைகளை குறிப்பிடுகிறார்கள் பிரிட்டன் அரசியலை உற்று நோக்கும் வல்லுநர்கள். 14 வருஷம் முன்னால லேபர் இருந்து கார்டன் பிரவுன், அதுக்கு முன்னால டோனி பிளேர்லாம் இருந்தாங்க. ஆனா இந்த 14 வருஷத்துல டேவிட் கேமரனோட ஆட்சியில பிரெக்சிட், தட் இஸ் பிரிட்டன் வந்து யூரோப்பிய ஐக்கிய கூட்டணியிலேருந்து வெளியில வரணும்னு ஒரு ரெஃபரண்டம் வச்சார்.
அவர் வந்து பிரிட்டன் அங்கதான் யூல தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ரெஃபரண்டம்ல தோல்வி அடைந்த பிறகு அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு தெரேசா மே ஆட்சிக்கு வந்தாங்க. தெரேசா மே கூட ஜாஸ்தி தாங்க முடியலங்க. தெரேசா மேக்கு அப்புறம் போரிஸ் ஜான்சன் வந்தார். போரிஸ் ஜான்சனுக்கு அப்புறம் லிஸ் ட்ரஸ் 44 நாள் மட்டும்தான் இருந்தாங்க பிரதமரா. அதுக்கு பிறகு ஒரு ரிஷி சுனாக் வந்து 1.5 வருஷத்துக்கு பிரதமரா இருந்திருக்காரு. நீங்க பார்க்க போனா இந்த 14 வருஷத்துல 5 பிரதமர்கள் வந்திருக்காங்க. அந்த ஒற்றுமை இல்லாதனால அதான் முக்கியமான காரணம்னு நம்ம சொல்லலாம். பழமைவாத கட்சி 250 இடங்களை இழந்து இதுவரை காணாத மோசமான தோல்வியை சந்தித்துள்ளது. மிகவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமெனில் பழமைவாத கட்சியின் பொருளாதார கொள்கைகள், சில தவறான அரசியல் முடிவுகள் இதற்கு காரணமாக சுட்டிக்காட்டப்படுகின்றன. கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்து ஒற்றுமை ஒண்ணுமே இல்லை. அது வந்து டிவைடட் பார்ட்டியா இருந்தது. இரண்டாவது வந்து கோவிடுக்கு பிறகு பொருளாதார பிரச்சனைகள் நிறைய வந்தது. மூன்றாவது இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது. நான்காவது வந்து NHS நேஷனல் ஹெல்த் ஸ்கீம்ல நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தி இல்லைனாலும் அந்த ஊருக்கு அந்த நாட்டுக்காக கூடுதல்னு சொல்லலாம். ஐந்தாவது வந்து யூரோப்போட பிரச்சனை, தட் இஸ் உக்ரைன்ல நடக்கிற பிரச்சனை, காசால நடக்கிற பிரச்சனை, அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி சொல்லலாம். கடைசியாக முக்கியமான கருத்து என்னன்னா, லேபர் பார்ட்டி வந்து ஒரு யுனைடெட் பார்ட்டியா இந்த அவங்க ஃபேஸ் காட்டிருக்காங்க. 2010 கூட்டணி ஆட்சிக்கு வந்தவர்கள் 2015 தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் 2016 அவர்கள் செய்த இந்த பிரெக்சிட் என்ற தவறு, அதாவது பிரிட்டனை ஐரோப்பாவில் இருந்து வெளியே கொண்டு வந்தது, மிகப்பெரிய தவறாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் அதுதான் பிரிட்டனின் பொருளாதார சரிவுக்கு வழிவகுத்ததாக பலரால் கணிக்கப்படுகிறது. அந்த பொருளாதார சரிவிலிருந்து பிரிட்டன் இன்னும் மீளவில்லை. இந்த கடந்த ஒரு 5 ஆண்டுகளில் பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலையில் விழுந்து ஒரு கட்டத்தில் பணவீக்கம் மிகவும் கிட்டத்தட்ட 12% என்ற அளவில் அதிகரித்து இப்பொழுது கடந்த ஆண்டு தான், சில மாதங்களுக்கு முன்பு தான் அந்த நார்மலாக 2.5%, 3.5 விழுக்காடு என்ற அளவில் பணவீக்கம் மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பி இருக்கிறது. ஆனால் இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் கிரைசிஸ் என்பார்கள் இந்த நாட்டில், விலைவாசி நெருக்கடி, அன்றாட வாழ்க்கைக்கு நடத்தும் விலைவாசியை மிகவும் மோசமான நிலைக்கு கொண்டு தள்ளிய அந்த பொருளாதார கொள்கைகள் கன்சர்வேட்டிவ் கட்சியினரை மிகவும் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு கோபத்துக்கும் சீற்றத்துக்கும் அதிருப்திக்கும் ஆளாக்கின. இதற்கிடையில் அவர்கள் அரசியல் ரீதியான செய்த பல தவறுகள், கோவிடை சரியாக கையாளாதது, கோவிட் காலத்தில் அரசாங்கம் கொண்டு வந்த விதிமுறைகளையே அவர்களே மீறியது, பிறகு இந்த உள்கட்சி சண்டை, லிஸ் ட்ரஸின் மிகவும் 45 நாட்கள் ஆட்சியில் அவர் கொண்டு வந்த பொருளாதார நடவடிக்கைகள் மிகவும் ஒரு பெரிய நெருக்கடிக்கு வழிவகுத்தது என்று பல காரணங்களை அடுக்கலாம். இந்த காரணங்கள், பொருளாதார காரணங்கள் தான் அடிப்படையில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் இந்த மோசமான தோல்விக்கும். இந்த காலகட்டத்தில் தொழிற்கட்சி ஜெர்மி கார்பினின் தலைமையில் ஒரு இடதுசாரி கட்சியாக இருந்து அதை மைய சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி என்பார்கள், மைய நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்த சர் கியர் ஸ்டார்மரின் தலைமைத்துவமும் தொழிற்கட்சியின் இந்த ஒரு அபார வெற்றிக்கு காரணமும் என்று நாம் கூறலாம். பிரிட்டனின் புதிய பிரதமராகியிருக்கும் ஸ்டார்மருக்கு இந்த வெற்றி எளிதானதாக இருக்கவில்லை. 3 ஆண்டுகளுக்கு முன்பு தொழிலாளர் கட்சி தலைவர் பதவியிலிருந்து விலக நினைத்தவர்தான் ஸ்டார்மர். 2021ஆம் ஆண்டு தொழிலாளர் கட்சி ஹார்ட்லபூல் இடைத்தேர்தலில் தோல்வியை தழுவியது. அப்போதுதான் ஸ்டார்மர் கட்சி தலைவர் பதவியை துறக்க நினைத்தார். ஆனால் பிரிட்டிஷ் வரலாற்றில் தொழிலாளர் கட்சியை மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர வைத்த 5வது நபர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார் ஸ்டார்மர். 4 குழந்தைகளில் ஒருவராக பிறந்தவர் இவர். இவர்தான் அவரது குடும்பத்தில் பல்கலைக்கழகம் வரை சென்று படித்த முதல் நபர். லீட்ஸ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகங்களில் சட்டப்படிப்பு பயின்றார் கேர். மனித உரிமை சட்டங்களில் நிபுணரானார். கரீபியன், ஆப்பிரிக்க பிராந்தியங்களில் மரண தண்டனை கைதிகளுக்காக இவர் வாதாடினார். அந்த வகையில் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் அரசு வழக்கறிஞர்களுக்கான இயக்குனர் என்ற பொறுப்புக்கு இவர் உயர்ந்தார். 2015 முதன் முறையாக தொழிலாளர் கட்சி சார்பில் தேர்தல் களம் கண்ட ஸ்டார்மர் 2020 அக்கட்சிக்கு தலைவராக உயர்ந்து இப்போது மாபெரும் வெற்றியை சாத்தியமாக்கி காட்டியிருக்கிறார்.
கேர் ஸ்டார்மர் வந்து அவரோட பார்ட்டி வந்து யுனைடெடா ஃபார் சேஞ்ச், வோட் ஃபார் சேஞ்ச்னு ஒரு பெரிய முக்கியமான பாயிண்ட்டை முன்னால் கொண்டு வந்தாங்க. கேர் ஸ்டார்மருக்கு முன்னால் இருந்த லேபர் தலைவர் வந்து ஜெரமி கார்பன். அவர் வந்து லெஃப்ட் லீனிங் லீடராக இருந்து அந்த யூனிட்டி கொஞ்சம் குறைஞ்சி போயிட்டு இருந்தது. அதனால தான் ஜெரமி கார்பனோட சேஞ்ச் பண்ணி கேர் ஸ்டார்மர் வந்து பொறுப்போட முன்னால வந்தனால தான் லேபருக்கு வெற்றின்னு சொல்லலாம் நம்ம. இடதுசாரி கொள்கை கொண்ட தொழிலாளர் கட்சியை மைய நீரோட்டத்தில் கலக்கச் செய்து ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு உயர்த்தியுள்ள ஸ்டாமரை பிரிட்டன் முறைப்படி மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் பிரதமராக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இதையடுத்து பிரிட்டன் பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் தனது முதல் உரையை சர் கெய்ர் ஸ்டாமர் நிகழ்த்தினார். நமது பணி மிகவும் அவசரமானது, இதனால் இன்றைய பணிகளை தொடங்குவோம் என்று கூறிய ஸ்டாமர், மக்கள் தெளிவான தீர்ப்பை அளித்துள்ள நிலையில் தாங்கள் கூறியது போல மாற்றத்தை உண்டாக்குவோம் என்றார். நாட்டில் மாற்றங்களை கொண்டு வருவது ஸ்விட்ச் போடுவது போல எளிதானதல்ல என்றாலும் அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு விட்டன என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் என்று பிரிட்டனின் புதிய பிரதமர் ஸ்டாமர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், பொருளாதார பிரச்சனைகள் என ஸ்டாமர் முன் மிகப்பெரிய சவால்கள் காத்திருக்கின்றன. அந்த சவால்கள் என்ன? இந்தியாவுடனான பிரிட்டனின் உறவு இனி எப்படி இருக்கப் போகிறது? பிரிட்டனில் இன்னும் மன்னராட்சிதான் நடக்கிறது. வரலாறும் நிகழ்காலமும் இணையும் இடமாக பிரிட்டன் ஆட்சி முறை இருக்கிறது. பதவி விலகும் பிரதமர் தனது கடிதத்தை அளித்தவுடன் புதிதாக பதவி ஏற்பவர் மன்னரை சந்திப்பதும் மன்னரே பிரதமரை அறிவிப்பதுமான நடைமுறை இப்போதும் பின்பற்றப்படுகிறது. முதல் பொறுப்பாக பிரிட்டிஷ் அணு ஆயுதங்களுக்கான பொறுப்பு பிரிட்டன் பிரதமருக்கு ஒப்படைக்கப்படுகிறது. பிரிட்டனில் நாடாளுமன்ற கீழ்சபை, மேல் சபை என 2 உள்ளன. தேர்தல் மூலம் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் எனப்படும் கீழ்சபைக்கு 650 எம்பிக்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். பெரும்பான்மையை பெற ஒரு கட்சிக்கு 326 இடங்கள் தேவை. மேல் சபையில் நியமன உறுப்பினர்களாக 784 பேரும் 92 பேர் பரம்பரை வாரிசுகள் பிரிவிலும் இடம்பெறுவர். இந்நிலையில் நாடாளுமன்ற கீழ் சபையில் பெரும்பான்மைக்கும் மிக அதிக இடங்களை வென்று தொழிலாளர் கட்சி ஆட்சி அரியணை ஏறியிருக்கிறது. மக்கள் அளித்துள்ள இந்த உறுதியான தீர்ப்பு அவர்கள் தங்கள் மேல் வைத்துள்ள நம்பிக்கையை காட்டுகிறது என்கிறார் ஸ்டாமர். அவருக்கு உள்நாட்டில் மட்டுமல்ல, வெளிநாடுகளிலிருந்தும் சவால்கள் காத்திருக்கின்றன. பிரிட்டனில் NHS என்று சொல்லப்படுகின்ற தேசிய சுகாதார அமைப்பு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருக்குது. அது இலவசமாக மக்கள் அனைவருக்கும் மருத்துவ சிகிச்சை வழங்கும் இந்த சுகாதார அமைப்பு 2010 கன்சர்வேட்டிவ் கட்சியினர் வந்தபொழுது அங்கே அவசரமற்ற சிகிச்சைக்காக காத்திருப்போர் பட்டியல் 2.5 மில்லியன் என்று இருந்தது. இன்றைக்கு அது 7.5 மில்லியன் என்று ஆகியிருக்கிறது. அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டை குறைக்க வேண்டும். அதற்கு NHSக்கு ஃபண்டிங்கை அவர்கள் அதிகப்படுத்த வேண்டும். இந்த மாதிரி பல சவால்கள் இருக்கின்றன. ஸ்டாமர் அவர்கள் ஒரு மனித உரிமை வழக்கறிஞர். அவர்களுடைய முதல் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக, அதாவது சான்சலர் ஆஃப் தி எக்ஸ்செக்கராக முதன்முறையாக பிரிட்டனில் ஒரு பெண் வரப்போகிறார், ரேச்சல் ரீவ்ஸ். அவர் எந்த அளவுக்கு இதை எப்படி சமாளிப்பார், எப்படி கையாள்வார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆவணமற்ற தொழிலாளர்கள் என்றும் அன்டாக்குமெண்டட் என்றும் நாம் கூறுகின்றோம். இவருடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே தான் இருக்கின்றது. இது இந்த எலெக்ஷன் சமயத்தில் கூட ரிஷி சுனாக் அவர்கள் சொன்னார்கள், நார்தர்ன் ஃப்ரான்ஸ்லேருந்து, வட ஃப்ரான்ஸ்லேருந்து மக்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள், நாம் தோற்றுவிட்டால் அவர்கள் வந்து விடுவார்கள் என்று ஒரு பயமுறுத்தலை அவர் கொடுத்தார். அதே போல் கடல் வழியாக வருவதற்கும் மக்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது என்று சொல்லி சொன்னார். இங்கிலாந்துக்கு அப்படி வரக்கூடியவர்களை கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இப்போது தோற்றுப்போன ரிஷி சுனக் தலைமையில் தோற்றுப்போன அந்த கட்சி மிகவும் மோசமாக அவர்களை நடத்தினார்கள். எவ்வளவு தூரத்துக்கு மோசமாக நடத்தினார்கள் என்றால், இந்த நாட்டுக்கு நீங்கள் அன்டாக்குமெண்டடாக நீங்கள் ஆவணம் இல்லாமல் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அவங்க இல்லீகல் அப்படின்னாங்க. ஆனால் எந்த ஒரு மனிதனும் மனுஷையும் இல்லீகல் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அவங்க இல்லீகல் என்ற ஒரு வார்த்தையை உபயோகித்து அதன் மூலமாக வருகிறவர்களை நாங்கள் ருவாண்டா நாட்டுக்கு அனுப்புவோம் 4000 மைல்களுக்கு அப்பால் என்று சொன்னார்கள். இப்பொழுது அந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் கட்டாயமாக கைவிடப்படும். ஏனென்றால் கேர் ஸ்டேமர் ஆரம்பித்த விதமே எப்படின்னா, அவர் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் லாயர், மனித உரிமைகளுடைய ஒரு லாயராக தான் அவர் வாழ்க்கையை ஆரம்பித்தார். தொடர்ந்து
தொழிலாளர்களுக்கான கட்சியை அந்த கட்சியை செம்மைப்படுத்தினார். இன்றைக்கு தலைவராக இருக்கின்றார். அந்த விதத்தில் வந்து அங்கே வந்து சேருபவர்களுக்கு நல்ல அதாவது வந்து அசைலம் சீக்கிங் என்று சொல்லக்கூடிய தஞ்சம் புகுவதற்கான ஒரு பாலிசி ஒன்று கொண்டு வந்து அது வந்து கட்டாயமாக இப்போ இருப்பது போல் மோசமாக இருக்காது. அதே சமயத்தில் வந்து அந்த நாட்டில் வரக்கூடிய கட்டுப்பாடுகள் அதிகமாகும் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. உக்ரைன் போர், காசா போர் என நீளும் நிலையில் இவற்றில் தொழிலாளர் கட்சியின் நிலைப்பாடு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் காசா பிரச்சனை, இதிலே யுக்ரைன் போரில் பெரிய மாற்றங்கள் இருக்கும் என்று தோன்றவில்லை. ஆனால் இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் கேர் ஸ்டாமர் வந்து ஓரளவுக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது தற்காப்புக்காக நடவடிக்கை எடுப்பதற்கு எல்லா விதமான உரிமையும் உண்டு என்று அவர் கூறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. பிரிட்டனில் பார்த்தீர்கள் என்றால் மிகப்பெரிய பல தொகுதிகளிலே முஸ்லீம்கள், பாலஸ்தீன ஆதரவாளர்களும் முஸ்லீம்களும் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த தேர்தலிலே கூட 3 தொகுதிகளை இந்த காசா பிரச்சனையினாலேயே காசா ஆதரவாளர்களிடம் தொழிற்கட்சி இழந்திருக்கிறது, அங்கே தோற்றிருக்கிறது. எனவே லேபர் பார்ட்டிக்குள், தொழிற்கட்சிக்குள் அந்த காசா பிரச்சனையில் இன்னும் சற்று இந்த பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டை பிரிட்டன் எடுக்க வேண்டும் என்ற அழுத்தம் கேர் ஸ்டாமர் மீது வரும். அதை அவர் எப்படி சமாளிப்பார் என்பதை பார்க்க வேண்டும். ஒருவேளை தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் கொஞ்சம் மாடரேட் பண்ணி கொண்டு, அதை மிதமாக்கி கொண்டு காசாவின் மீது மனிதாபிமான நடவடிக்கைகளுக்கு அவர் ஆதரவு தருவார் என்றும், போர் நிறுத்தத்திற்கு கூட ஆதரவு தரலாம் என்றும் ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. அதை பார்க்க வேண்டும் எப்படி நடக்கிறது என்று. பிரிட்டன் தேர்தலில் இந்தியாவுக்கான தொடர்பு என்று சொல்ல வேண்டுமானால் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 26 பேர் எம்பிக்களாக தேர்வாகியிருக்கிறார்கள். ரிஷி சுனக், சுவெல்லா பிராவர்மேன், பிரீத்தி பட்டேல், ககன் மொஹிந்திரா, ஷிவானி ராஜா ஆகியோர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஷைலேஸ்வரா, அமித் ஜோகியா ஆகியோர் தோல்வியை சந்தித்துள்ளனர். தொழிலாளர் கட்சியில் அதிக அளவிலான இந்திய வம்சாவளியினர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இலங்கையைச் சேர்ந்த உமா குமரனும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று பிரிட்டன் நாடாளுமன்றம் செல்லும் முதல் தமிழ் பெண்ணாகியிருக்கிறார். இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு காலனித்துவ அரசாங்கமாக இருந்தது. அந்த அரசனுடைய பாராளுமன்றமாகிய வெஸ்ட்மின்ஸ்டர் பாராளுமன்றத்திற்கு செல்லும் முதலாவது தமிழ் பெண்மணியாக உமா குமரன் அமைக்கின்றார். அவருடைய தொகுதி வந்து அதிக தமிழர்கள் வாழுகின்ற தொகுதியாக குறிப்பிட முடியாது. ஆனால் அவர் தமிழர் பாரம்பரியத்தில் ஒரு இலங்கையிலிருந்து வந்த அகதிகளாக வந்த பெற்றோருடைய ஒரு மகள் என்ற அடிப்படையிலும் அவர் தமிழச்சி என்ற அடையாளத்துடனும் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். அந்தளவில் ஒரு தமிழ் பெண்மணி என்ற அடிப்படையில் வந்து முதலாவது தமிழ் பெண் என்ற அடிப்படையில் வந்து இது ஒரு வரலாற்று செய்தியாக பொது பிரித்தானிய வாழ் தமிழர்கள் பார்க்கின்றார்கள். சீமா மல்ஹோத்ரா, வலாரிவாஸ், லிசா நாண்டி ஆகியோரும் பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பிரிட்டிஷ் சீக்கிய எம்பிக்கள் பிரீத் கவுர்கில், தன்மஞ்சித் சிங் தேஷி தங்கள் தொகுதிகளில் வெற்றி பெற்று பொறுப்பை தக்க வைத்துள்ளனர். நவேந்து மிஸ்ரா, நாடியா விட்டோம் ஆகிய தொழிலாளர் கட்சி எம்பிக்கள் மீண்டும் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் செல்கிறார்கள். ஜஸ் அத்வால், பேகி சங்கர், சத்வீர் கவுர், ஹர்பிரீத் உப்பல், வரீந்தர் ஜஸ், குரீந்தர் ஜோசன், கனிஷ்கா நாராயண், சோனியா குமார், சுரீனா பிராக்கன்பரிட்ஜ், கிரீத் என் வெசல், ஜீவன் சந்தர் மற்றும் சோஜன் ஜோசப் ஆகிய தொழிலாளர் கட்சி வேட்பாளர்களும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். லிபரல் டெமோக்ராட் கட்சியை சேர்ந்த முனிரா வில்சன் தனது ட்விக்கல்ஹாம் தொகுதியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். சுயேட்சையாக போட்டியிட்ட ஜெரோமி கார்பேன் பிரிட்டிஷ் தொழிலாளர் கட்சி வேட்பாளரான பிரஃபல் நர்கண்டை தோற்கடித்து வெற்றி பெற்றிருக்கிறார். பிரிட்டனின் முதல் இந்திய வம்சாவளி பிரதமராக ரிஷி சுனக் இருந்த நிலையில் அந்த தொடர்பை தவிர பொதுவாக இந்தியாவும் பிரிட்டனும் நட்புறவு கொண்ட நாடுகளாகவே இருக்கின்றன. பழமைவாத கட்சியாக இருந்தாலும் தொழிலாளர் கட்சியாக இருந்தாலும் இந்தியாவுடனான உறவில் சுமூக நிலையே தொடரும் என்று கூறுகிறார்கள் சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள். உறவுகள் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். ஏனாக போன வருஷம் கேர் ஸ்டாமர் லேபர் தலைவர் வந்து நம்ம ஹை கமிஷனர் திரு விக்ரம் துரைசாமியை பார்க்க போகும்போது என்ன சொன்னார்னா, லேபர் வுட் லைக் டு ரீஓரியன்ட் இந்தியா பாசிட்டிவ்லி, முன்னால் செல்ல வேண்டும்னு அவர் சொன்னார். அது மட்டும் இல்லை, இப்போ வருங்காலத்து வெளியுறவு அமைச்சர் டேவிட் லாமிங்கிறவர் ஷேடோ ஃபாரின் செக்ரட்டரியா இருந்த முன்னில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா,
நாங்கள் இந்தியா ஒரு இம்பார்ட்டன்ட் பவர், அதோட எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப், மிலிட்ரி டு மிலிட்ரி ரிலேஷன்ஷிப், இண்டோ பசிபிக் ஓரியன்டேஷன்லையும் நன்றாக செலுத்துவோம். அதனால இந்தியாவோட கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் முன்னால தான் ஏறும் தவிர பின்வாங்காது. இந்தியா பிரிட்டன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் 2022ஆம் ஆண்டு ஜனவரியில் தொடங்கினாலும் இதுவரை கையெழுத்தாகவில்லை. இதில் சரக்கு மற்றும் சேவைகள், முதலீடுகள், அறிவுசார் சொத்துரிமைகள் உள்ளிட்ட 26 வகைகளில் வர்த்தகம் குறித்து இடம்பெற்றுள்ளன. இவற்றின் நிலை என்னவாகும் என்ற கேள்வி இருக்கிறது. இதில் எல்லாரும் எதிர்பார்க்கப்படுவது என்னவென்றால், இந்திய தேர்தல் நடைபெற்ற காரணத்தினாலேயும் பிரிட்டனில் தேர்தல் இப்போது நடந்து முடிந்த காரணத்தினாலேயும் FTA என்று சொல்லக்கூடிய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை இதுவரைக்கும் சைன் பண்ணாமல் இருந்தாங்க. ரிஷி சுனக் அதுக்கு தான் நிறைய முயற்சி எடுத்துக்கொண்டிருந்தார். இருந்தாலும் அவருடைய கட்சி அங்கு பெரிய அவங்களுக்கு நிறைய ஆப்போசிஷன் இருந்த காரணத்தினால அவங்களால அதை பண்ண முடியல. இப்பொழுது வெற்றி பெற்ற நிலையில் இப்போ ஸ்டேர் கிளைமர் கட்டாயமாக அவர் இந்த FTA இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் தடையில்லா வர்த்தக இந்த ஒரு உறவு, தடையில்லா வர்த்தக இந்த ஒரு இதை கட்டாயமாக பண்ணுவார். அதன் மூலமாக 2 நாடுகளுடைய உறவு இன்றைக்கி அதிகமாகிறதுக்கும், இன்றைக்கி 30 பில்லியனுக்கு மேலே இன்றைக்கி 2 நாட்டுக்கும் இருக்கக்கூடிய 2 நாடுகள் இருக்கக்கூடிய வாணிபமே அதை தாண்டி இருக்கிற காரணத்தினால இன்னும் அதிகமாக தாண்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு ஹையர் எஜுகேஷனுக்காக பல்கலைக்கழகங்களுக்கு, பிரிட்டிஷ் பல்கலைக்கழகங்களுக்கு வரும் இந்திய மாணவர்களுக்கு விசா கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும். படித்து முடித்த பிறகு 2 வருடங்கள் அல்லது 3 வருடங்கள் என்று அவர்கள் இங்கிலாந்திலேயே தங்கி வேலை வாய்ப்புகளை எக்ஸ்ப்ளோர் செய்ய அவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்று பார்க்க அவர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் போன்ற பல விஷயங்களை இந்தியா வலியுறுத்தி வந்தது. அதற்கு இங்கிருக்கின்ற இந்த உள்நாட்டு அரசியல் சூழல் என்றால், இப்போ வெளிநாட்டிலிருந்து மாணவர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்கள் இங்கேயே தங்கி விடுகிறார்கள் என்ற ஒரு பிரச்சனை அரசியல் இங்கே இருக்கிறது. ஏன்னா அதற்காக அந்த விஷயத்தில் இங்கே பிரிட்டிஷ் அரசால் இந்தியா கேட்டதை உடனடியாக கொடுக்க முடியவில்லை. எனவே இந்த ஒப்பந்தம் தாமதமாகி கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை பிரிட்டனின் புதிய பிரதமர் சர் கேர் ஸ்டார்மர் எப்படி முன்னெடுக்கப் போகிறார் என்பதை பார்க்க வேண்டும். அவருக்கு இந்த விஷயத்திலே ஆப்ஷன்ஸ் குறைவாகத்தான் இருக்கிறது என்று நினைக்கிறேன். சுகாதாரத்துறை, குடியேற்றம், கல்வி ஆகிய தளங்களில் ஸ்டார்மர் கடுமையான சவாலை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறார். தேசிய சுகாதார சேவையில் பெரும் பிரச்சனையாக இருப்பது மருத்துவர்களை காண்பதற்கான நேரம். மருத்துவரை காண வார கணக்கில் ஆகும் நிலையில் இந்த கால இடைவெளியை குறைப்பது, புதிதாக 15 லட்சம் வீடுகளை கட்டுவது, 6500 ஆசிரியர்களை புதிதாக பணியமர்த்துவது என்ற வாக்குறுதிகளை தந்து ஆட்சியை பிடித்திருக்கிறார் ஸ்டார்மர். மாற்றம் இப்போதிலிருந்து தொடங்குகிறது என்று அவரே சொல்லியிருப்பது போல பிரிட்டன் முழுவதுக்குமான மாற்றத்தை சாத்தியமாக்குவார் என்ற நம்பிக்கையில் அவரை பிரிட்டன் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். புதிய பிரிட்டன் பிரதமர் சர் கெய்ர் ஸ்டார்மருக்கு வாழ்த்துக்கள்.